ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாடு அவங்க மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது உங்களை நோக்கி நெருப்பு மழை பொழிய போகுது, சீக்கிரம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குழிகள்ல போய் பதுங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்படியான அறிவிப்பு வந்த அடுத்த 5 நிமிஷத்துல உண்மையாவே நெருப்பு மழை பொழிய ஆரம்பிக்குது. சுமார் 30 நிமிஷம் வரைக்கும் இந்த மழை நிக்கவே இல்லை. மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடத்துக்கு போனதால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. இப்ப நான் சொன்ன சம்பவம் நம்ம பக்கத்து நாடுகள்ல இன்னைக்கு இந்த நிமிஷம் வரை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம ஈரான் இஸ்ரேல் போரை பத்தி தான் பார்க்க போறோம். போர் எதுக்காக, இப்போ நிலை என்ன, இதனால இந்தியாவோட சாமானியனுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு, அது என்ன, இப்படி எல்லாத்தையும் பத்தி பேசலாம் வாங்க. இப்போ இஸ்ரேல் இருக்கிற பகுதி பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தம்னு ஈரான் சொல்லுது. அதே போல பாலஸ்தீன மக்களுக்கு முன்னாடியே நாங்க தான் இருக்கோம்னு சொல்லுது இஸ்ரேல். அதனாலதான் போர். ஒரு வரியில சொல்லணும்னா இப்போ நடக்கிற போர் நிலத்துக்கானது. ஈரான் நேரடியா தாக்குதல் நடத்தாம இஸ்ரேலோட பக்கத்து நாடான லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பை தூண்டு விட்டு அவங்க மூலமா போர் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டை காப்பாத்துறதுக்கு பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கிற ஒரு நாடு. பொதுவா இஸ்ரேல் தான் மத்த நாடுகளுக்கு போய் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா இப்போ இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு ஈரான். இந்த போர்னால ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டது, ஈரான் தலைவர் இறந்தது, ஈரான்ல பல இடங்கள்ல பேஜர் வெடிச்சதுன்னு பல நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். இவ்வளவு நாள் ஹிஸ்புல்லா அமைப்பு மூலமா போர் செஞ்சிட்டு இருந்த ஈரான் அவங்க நாட்டு தலைவர் இறப்புக்கு பிறகு இப்போ நேரடியா களத்துல இறங்கி இருக்கு. இஸ்ரேலோட முடிவு சீக்கிரமே தெரிய வரும். அவங்கள மொத்தமா முடிச்சு கட்டாம நாங்க ஓய மாட்டோம், இனி தினம் தினம் இஸ்ரேல் மேல நெருப்பு மழை பொழியும்னு ஈரான் தலைவர் அறைக்கூவல் விட்டுருக்காரு. இதனால கடுப்பான இஸ்ரேல் அவங்களுக்கு நாங்க கொஞ்சமும் சலைச்சவங்க கிடையாதுன்னு நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போகணும்னு சொல்லி இருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் ஈரான் தலைவர் இறப்பு பேஜர் வெடிப்பெல்லாம் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. சரி, அவங்க அடிச்சுக்கிறது இருக்கட்டும், இதனால இந்தியாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதோ விளக்கம். இஸ்ரேல் ஈரான் இந்த 2 நாடுகளுமே இந்தியாவுக்கு நட்பு நாடுகள் தான். இப்போ இந்தியாவோட கச்சா எண்ணெய் தேவையை 80% பூர்த்தி செய்யற நாடு ஈரான். இவ்வளவு நாள் பின்னாடி இருந்து ஈரான் தாக்குதல் நடத்தினதுனால எண்ணெய் ஏற்றுமதியில பிரச்சனை வரல. இப்போ நேரடியா ஈரானே களத்துல இறங்கி இருக்கிறதுனால இனி எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்படலாம். கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடும் வரலாம். எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படுற சமயத்துல கண்டிப்பா எண்ணெயோட தேவையும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா விலை தாறுமாறா உயரலாம். அதனால இந்தியாவோட சாமானியர்கள் வெகுவா பாதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா வளைகுடா மற்றும் செங்கடல்னு சொல்ற 2 கடல் பிரதேசமும் இப்போ போர் முனைகளா மாறி இருக்கு. அதனால அந்த போர் அதிகமானா நாம ஈரான் கிட்ட மட்டும் இல்ல, எந்த வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க முடியாதான். அதனால வருங்காலத்துல பெட்ரோல் டீசல் விலை கடுமையா உயர்ந்தாலும் ஏன்னு கேட்க முடியாதான். இது போக இந்தியாவை சேர்ந்த 9 லட்சம் பேர் வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யறாங்க. அவங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதுனால நம்ம அந்நிய செலாவணி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஈரான் இஸ்ரேல் போர்னால கண்டிப்பா வளைகுடா நாடுகள் பாதிக்கப்படும். அதனால அங்க இருக்கிற இந்தியர்களோட சம்பளமும் குறைய வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா இந்தியாவோட அந்நிய செலாவணியும் குறையும். இதுவும் இந்தியாவுக்கு பலத்த அடியா இருக்கும்னு சொல்லப்படுது. இனி பெட்ரோலை பார்த்து செலவு பண்ணுங்க மக்களே.